கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளைப்போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக. ஒரு வேத வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதன் 20ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பாருங்க, இந்த காலை வேளையில தேவன் நம்மை சந்தித்து நம்மோடு பேசுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்க அழுது கொண்டிருக்கிற காலம் ஒன்று இருந்தது, நீங்கள் புலம்புகிற காலம் ஒன்று இருந்தது. நீங்கள் அழுது புலம்பும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்த ஒரு காலம் இருந்தது. ஆனாலும் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நீங்க எந்த காரியத்தை நிமித்தம் உங்க இருதயத்துல நொந்து அழுது கொண்டிருந்தீங்களோ அந்த காரியத்தை குறித்து கர்த்தர் அதிலே தலையிட்டு அதை மாற்றப் போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பாருங்களேன், இது கொத்த இன்னொரு வசனம் எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் அதில் 31ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். பாருங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? துக்கம், இதுவரைக்கும் எது உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருந்ததோ அந்த துக்கத்தை கர்த்தர் என்ன பண்ண போகிறாரா? மாற்ற போகிறாரா? மாற்றினதுனால உங்களுக்குள்ள என்ன உண்டாக போகிறது? ஒரு மிகப்பெரிய ஆறுதல் உண்டாக போகிறது. ஒரு மிகப்பெரிய தேற்றரவு உண்டாக போகிறது. அதாவது நீங்க கடந்து போன துக்கத்தின் நிமித்தம், அது என்ன காரியமா வேணா இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியமாக இருக்கும். ஆனா கடந்த நாட்கள் நீங்க கடந்த துக்கத்தின் நிமித்தம் அழுது புலம்புகிற சூழ்நிலை உங்களுக்கு உண்டாயிருந்தது இல்லையா? அவைகளை எல்லாம் கர்த்தர் நான் மாற்றப் போகிறேன் என்று சொல்லுகிறார். நான் மாற்றி என் ஜனத்தை மகிழ்ச்சியாக்கி அவங்கள தேற்றப் போகிறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுகிறார். பாருங்க, அடுத்த வசனம் எப்படி இருக்கு? என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னு முடியுது. அதாவது அவருடைய ஜனங்களாகிய நாம எப்போ தெரியுமா நமக்குள்ள திருப்தி உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும்? அவருடைய நன்மையை நம்ம அனுபவிக்கும் பொழுது. அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னா, அழுகிறதற்கு ஒரு காலம் இருந்தது, அந்த காலமெல்லாம் அழுது கொண்டே இருந்தீங்க. இது நீங்க ஆறுதல் அடைகிற காலம், கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்குகிற காலம், அவருடைய நன்மையால் நீங்கள் திருப்தியாக போகிற காலம். எனவே எந்த காரியத்தை குறித்து ஒரு கலக்கம் இந்த காலை வேளையில் உங்களுக்கு உண்டாயிருந்தாலும் தெய்வ சமூகத்திலிருந்து ஒரு வார்த்தை உங்களை நோக்கி புறப்பட்டு வருகிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எனவே மகிழ்ச்சியாக இருங்க. கர்த்தர் அவைகளை மாற்றி உங்களை ஆறுதல் படுத்த போகிறார். நாம் ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, எங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுகிற கர்த்தருடைய மகிமை இன்றைக்கு வெளிப்படும் என்றும், எங்களுக்கு ஆறுதல் உண்டாகும் என்றும், தேற்றரவு உண்டாகும் என்றும் சொன்ன வார்த்தைக்காக நன்றி. அப்படியே இந்த வார்த்தை கேட்குறீங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த தேற்றரவை நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.